சேனலில் இன்றைக்கி ஒரு மைதா கேக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை, அதோட 2 ஏலக்காய். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சர்க்கரை அரைச்சி எடுத்தாச்சு. அதை இதில் கொட்டிடுவோம். அதோட ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. வந்துட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு அப்படியே சமமாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அப்படியே டைமண்டாக கட் பண்ணி எடுத்து போட வேண்டியதுதான். 1 கப்பு மைதாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்குங்க. நான் 1/2 கப்பு போட்டால் ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மாவை 2ஆக பிரிச்சுட்டு அப்படியே சப்பாத்தி கட்டையில் உருட்டி டைமண்டாக போடலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இப்போ நம்ம டைமண்டாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மாதிரி டைமண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். வேக வச்சு தரேன். அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு தான் இது பொரித்து எடுக்கணும். கையில் வச்சா சீக்கிரம் வேகாது, ஒரு பக்கம் கருவீரம் வரும். பரட்டி விட்டுட்டு நல்லா செவந்தோன்னே எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கேக் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. டைமண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் நம்ம விருப்பம் என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு இந்த கலன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது இனிமேல் லீவ் நாள் பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா இது 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.